விஜய் முதல்வராக பதவியேற்கும் நிகழ்வில் ஒரு சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த சர்ச்சை தொடரப்போகிறது முக்கியமாக தமிழ்நாட்டில். மேலும் சில மாநிலங்களில் ஓரிரு மாநிலங்களில் பிரச்சனை வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 100% பிரச்சனை. தமிழ்நாட்டுடைய வழக்கம், தமிழ்நாடு அப்பொழுதே ஸ்டாலின் தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு அது கிளம்பியது. ஆனா அது அவங்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் அவங்க மேல எந்த அழுத்தமும் இல்லாமல் இருந்தது. புது அரசு வந்த முதல் நாளில் இருந்தே இந்த பிரச்சனை வந்துவிட்டது. ஸோ தமிழ்நாட்டில எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தில் தொடங்கும். ஜனகண மனவில் முடியும். இதுதான் இங்க நடைமுறையில் பல ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில. ஆளுநர் ஆர்.என். ரவி இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக சொன்னாரு. அவர் மத்திய அரசுடைய நடைமுறையை சுட்டிக்காட்டி, நான் மத்திய அரசோட பிரதிநிதி, ஒரு ஆளுநராக. நான் கலந்து கொண்டேன் என்றால், நீங்க முதல்ல தேசிய கீதம் இசைக்கணும். அப்போ இந்த வந்தே மாதரம் வரல உள்ள. ஸோ நீங்க ஜனகணமனல ஆரம்பிக்கணும். ஜனகணமனல ஆரம்பித்ததற்கு பிறகு, நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஜனகணமனல முடியணும் அப்படின்னு. தமிழ்நாடு சட்டமன்றம் தரப்பிலிருந்து அவங்க இல்ல நாங்க அப்படி பண்றது கிடையாது. நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரம்பிப்போம். தேசிய கீதம் ஜனகணமனல முடிப்போம் அப்படின்னு. அதனால அவர் ஒரு தடவ வெளிநடப்பு செய்தார். இந்திய அரசுடைய நடைமுறை எப்படின்னா, அவங்க தேசிய கீதத்துல ஆரம்பிப்பாங்க, தேசிய கீதத்தில் முடிப்பாங்க. ஸ்டார்ட், ஃபினிஷ் 2லயுமே.